அண்ணாமலை அவர்கள தலைவர் பொறுப்புலேருந்து தூக்கி அவரை டம்மி ஆக்கிடுவாங்கன்னு பார்த்தா இனிமேல் தான் அவர் அடித்து ஆடுவார் போலையே. ஆமாங்க, இப்படி தாங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜனம் டிவியோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா வந்து நடந்திருக்கு. இதில் பேசுனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பா இனிமேல் தான் வந்து நான் நிம்மதி அரசியல் பண்ண போகிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் தலைவர் பொறுப்பில் இருந்தனால என்னை அப்படியே கட்டி போட்ட மாதிரி வந்து இருந்துச்சு. எதுவும் நம்ம வந்து ஆக்ரோஷமாக வந்து பேச முடியாது, நம்ம பார்த்து பார்த்து பேசணும். ஒரு பொறுப்பில் இருக்கிறனால நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்கும். ஆனால் இனிமேல் இந்த டென்ஷன்லாம் எனக்கு இல்லவே இல்லை. யாராவது என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு நயினார் அண்ணனை கை காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். கூட்டணியை பற்றி யாராவது கேள்வி கேட்குறாங்களா, என்கிட்ட எதுக்குங்க கேட்குறீங்க, நயினார் அண்ணன் இருக்காரு அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதனால எனக்கு பாதி டென்ஷன் வந்து கம்மியாயிருச்சு. இதனால வந்து நான் அரசியலில் இவ்வளோ நாள் ஆடினதை விட அடித்து ஆட போகிறேன், என்னோட பேச்சு ஸ்டைல் எல்லாத்தையுமே மாற்ற போகிறேன் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பவுன்சர் பாலு டிஃபென்சிவ் மோடில் ஆடுறது இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். கொஞ்சம் பார்த்து பேசுகிறது, நெளிவு சுழிவாக போகிறது இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆனால் இனிமேல் நான் டிஃபென்சிவ் மோடெல்லாம் வந்து ஆட மாட்டேன், நான் அடிக்கிற பால் எல்லாமே இனிமேல் சிக்ஸர்களாக தான் இருக்கும் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக பேசியிருக்காருங்க. இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, போச்சா நீங்கள்லாம் என்ன நினச்சிங்க, அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புலேருந்து தூக்கிட்டா அவர் டம்மி ஆயிடுவாருன்னு நினச்சிங்க. ஆனால் இனிமேல் தான்ப்பா அண்ணாமலை அவர்களோட அரசியல் வேட்டையே ஆரம்பமாக போகுது. ஏன்னா அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நான் தமிழக அரசியலில் அடித்து ஆட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் அண்ணாமலை அவர்கள் தரமான சம்பவத்தை தமிழக அரசியலில் பண்ண போகிறாரு. சும்மா தலைவராக இருக்கும்போதே ஆளுங்கட்சிக்கு எதிராக பல கேள்விகளை வந்து முன் வச்சார். இப்போ இனிமேலும் ஆளுங்கட்சியை தெருக்கி விட போகிறாரு அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் ஊடகங்களையும் மறைமுகமாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. ஊடகங்கள் வந்து இப்போலாம் கரெக்டான நியூஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறத விட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேணும்னே டக்கு டக்கு டக்குன்னு நியூஸ் போடணும். ஒரு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை உண்மையாக இல்லையான்னு பார்க்காம கூட டக்கு டக்குன்னு நியூஸை வந்து போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ கூட வந்து என்ன நியூஸ் போடுறாங்க, நான் பின்னாடி ஓடி வந்தேன், அமித்ஷாவுக்கு முன்னாடி இல்லை, நான் சைடில் ஓடி வந்தேன், அப்படி ஓடி வந்தேன்னு சொல்லி இப்படிலாம் வந்து கிளிப் ஆகிட்டாக நியூஸ் போட்டுட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஊடகங்களையும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே இவர் ஊடகங்களை விமர்சனம் பண்ணுறது நியாயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா நேற்று ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. என்னென்னா, மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்ற ஒரு நேம் போர்டு வந்து இருக்குது. அந்த நேம் போர்டில் அண்ணாமலை அவர்களோட பேரையே அழிச்சிட்டாங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை வச்சு எல்லா நியூஸ் சேனல்ஸுமே நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் நடந்திருக்கு பாருங்க, அண்ணாமலை அவர்களோட பேரையே அழிச்சிட்டாங்க, இதை விட அசிங்கம் ஏதாவது தேவையா அப்படின்னு இது மாதிரி எல்லாரும் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களோட நேம் போர்டு வந்து இருந்திருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு போர்டு ஒன்று இருந்திருக்குங்க. அந்த போர்டோட ரெஃப்ளெக்ஷன் தான் அண்ணாமலை அவர்களோட நேம் போர்டு மேலே வந்து விழுந்திருக்கு. அதை வந்து டக்குன்னு நம்ம பார்க்கும்போது அந்த நேமை வந்து அழிச்ச மாதிரி வந்து தெரியுது. ஆனால் இந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக பார்க்காம நியூஸ் சேனல்ஸ் எல்லாரும் நியூஸை கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அண்ணாமலையோட பேர் அழிச்சிட்டாங்கப்பா, அவ்வளோதான்ப்பா, அண்ணாமலைக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு இஷ்டத்துக்கு உருட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து ஊடகங்கள் நியூஸ் போடுறது சரியில்லை அப்படின்னு மறைமுகமாக தாக்கியிருக்காரு. இதுக்கப்புறமாவது ஊடகங்கள் உருப்படியாக நியூஸ் போடுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.